கோவக்காவை ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு வேக விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். கோவக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ரெண்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்க்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக வெட்டின வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு வெட்டி வச்ச பூசணிக்காவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். பூசணிக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா கலந்துட்டா பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்தா போதும். பொடிசாக வெட்டின புடலங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். தேவைன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி இல்லை பொரியல் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மட்டும் சேர்த்து தாளித்து பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1 டேபிள் ஸ்பூன், அதோட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா புரட்டிட்டு முள்ளங்கி இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக விடணும். முள்ளங்கி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி வர்ற வரைக்கும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடணும். தண்ணியெல்லாம் வற்றி முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.